இப்போ நம்ம ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் சீரீஸில் லாஸ்ட்டாக நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா இன்ஹெரிட்டட் விஜெட். இன்ஹெரிட்டட் விஜெட் அப்படின்னா ஒரு பிளக்கினோ இல்லை நம்ம ஒரு பேக்கேஜ் போய் நம்ம வந்து ஒரு பிளக்கினை இன்ஸ்டால் பண்ணுறோம். அந்த பிளக்கினை வச்சு நம்ம வந்து ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணுறோம். இப்போ கெட்டு யூஸ் பண்ணோம், ப்ரொவைடருக்கு ப்ரொவைடர், ரிவர் பார்ட்டுக்கு ரிவர் பார்ட், பிளாக்குக்கு பிளாக், இந்த மாதிரி நம்ம பிளக்கின்லாம் இன்ஸ்டால் பண்ணி பண்ணோம். ஸோ அந்த மாதிரி இதில் பண்ண போகிறதில்ல. இது வந்து என்னென்னா இன்ஹெரிட்டட் விஜெட் அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்ஃபுல், ஸ்டேட்லெஸ், கன்சியூமர் விஜெட் இதெல்லாம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இன்ஹெரிட்டட் விஜெட் அப்படிங்கிறது ஃப்ளட்டரில் டிஃபால்ட்டாக இருக்கிற விஜெட்ஸில் இன்ஹெரிட்டட் விஜெட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று. இது எதுக்காக நம்ம வந்து ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டில் இதை நம்ம ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா இதை வந்து இது மூலமாக வந்து நம்ம வந்து ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு ஆப் பண்ணுறோம், ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, திருப்பி நீங்கள் உள்ளே போகும்போது அது மறுபடியும் ரிஜிஸ்டர் ஸ்க்ரீன்லையோ அல்லது லாகின் ஸ்க்ரீன்லையோ இருக்கக்கூடாது, டேரெக்டாக ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிடணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இன்ஹெரிட்டட் விஜெட் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து ரெண்டே இது, இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட். இந்த நான் வந்து இதுக்குமே கவுண்டர் இதை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். ஏன்னா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கவுண்டர் வச்சே இதையும் நான் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். இன்ஹெரிட்டட் விஜெட் மூலமாக ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு அந்த ப்ராப்ளத்தை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷனை அதுக்கேற்ற ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். அண்ட் இப்போ வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்குமே பொதுவாக நம்ம வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் ஆப் ஸ்டேட் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஆப் ஸ்டேட் ஓகே கொடுத்துட்டேன். கிளாஸ் ஆப் ஸ்டேட் எக்ஸ்டெண்ட் இன்ஹெரிட்டட் விஜெட். ஓகே, சாரி, எக்ஸ்ட்ரா ஒரு இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருந்ததுக்கான தான் இம்போர்ட் ஆகாமல் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எரர் காட்டுது. என்ன காட்டுதுன்னா மிஸ்ஸிங் கான்க்ரியேட் இம்ப்ளிமெண்டேஷன் இன்ஹெரிட்டட் அப்டேட். அதாவது இங்கே வந்து மேஜராக ஒரு சில கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் இந்த அப்டேட் ஷுட் நோட்டிஃபை இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து இங்கே டைப் பண்ணிக்கணும். ஸோ அதை தான் இங்கே நமக்கு எரராக காட்டுது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் குயிக் ஃபிக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இப்போ ஓவர் ரைட் வந்து கொடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்டேட் ஷுட் நோட்டிஃபை. ஓகே, இந்த பூலியன் வந்து டிஃபால்ட்டாகவே நம்ம இப்போ இன்ஹெரிட்டட் விஜெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்டேட் ஷுட் நோட்டிஃபை. இப்போ ரிட்டர்னில் வந்து ட்ரூ, ஃபால்ஸ் அந்த மாதிரி கொடுத்து விடணும். நான் வந்து இதில் ட்ரூ கொடுத்து விட்டுருந்தேன். அண்ட் கீ கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு ரெக்யூட் பாராமீட்டர், சூப்பர் கால் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, இதில் வந்து இப்போ இதில் வந்து நம்ம வந்து வேரியபிள்ஸ் எல்லாமே, வேரியபிள் அண்ட் ஃபங்க்ஷன் ரெண்டையுமே நம்ம இங்கே வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம். என்னெல்லாம் நம்ம வேரியபிள் தேவை அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 3 தான் தேவை. அதாவது ஒன்று கவுண்ட் தேவை, இன்னொன்று இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட். இதில் கவுண்ட் மட்டும்தான் வேரியபிள், மற்ற ரெண்டுமே நமக்கு என்னென்னா ஃபங்க்ஷன் தான். ஸோ வேரியபிளும் ஃபங்க்ஷனும் டிக்ளேர் பண்ண போகிறோம். ஃபைனல் இன்ட் கவுண்ட் அண்ட் ஃபைனல் function increment. ஓகே, இதில் கெட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கே சூப்பர் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இதில் வந்து சைல்டு அப்படிங்கிறத நம்ம இம்போர்ட் பண்ணி சைல்டு விஜெட்டை வந்து நம்ம இதில் கால் பண்ணிக்கலாம். அதுக்கு சைல்டு, இங்கே சைல்டு. இங்கே என்ன நேம் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஒரு விஜெட்டை க்ரியேட் பண்ணணும். ஃபைனலாக ரெக்யூட், சாரி, இங்கே ரெக்யூட் விஜெட் சைல்டு. இங்கே நம்ம என்ன நேம் இங்கே சைல்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, நம்ம கொடுக்குற நேம் தான். சைல்டை கால் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த நேமே இங்கே கால் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்யூரில் எரர் அடிக்கு. இது ஏன் அப்படின்னா நம்ம வந்து இந்த பாராமீட்டருக்குள்ளே நம்ம இது எல்லாத்தையுமே கால் பண்ணணும். ஸோ அந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளே இதை கால் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த எரர் போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எல்லாமே நம்ம ரெக்யூட் அப்படின்னு மாற்றிடலாம். ஓகே, இப்போ எல்லாமே கால் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாட்டிக்காக
இங்கே வந்து நம்ம என்ன கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆப் ஸ்டேட்டுங்கிறது இப்போ இன்ஹெரிட்டட் விஜெட்டோட கிளாஸ் நேம் என்னன்னா ஆப் ஸ்டேட். இது வந்து எக்ஸாக்டாக இப்போ வந்து ஸ்டாட்டிக், அதாவது எக்ஸாக்டாக இதுதான் இந்த இன்ஹெரிட்டட் விஜெட்டுக்கு இதுதான் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாட்டிக்காக நம்ம அசைன் பண்ணி வைக்கணும். அதுக்காக ஸ்டாட்டிக் அதாவது கிளாஸ் நேமை இங்கே கால் பண்ணிடுங்க. அண்ட் இதில் என்ன எரர் அடிக்குது அப்படின்னா ஆப் ஸ்டேட் வந்து நல் செக் கொடுக்க சொல்லுது. ஸோ இங்கே நல் செக் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ இங்கே கிளியர் ஆகிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்ஹெரிட்டட் விஜெட்டுக்கான கிளாஸ் கிரியேட் பண்ணி அதோட பேராமீட்டராக இருக்கட்டும், ஃபங்க்ஷன் எல்லாமே நம்ம செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்னென்னா இதை வந்து நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் கால் பண்ணணும். ஹோம் ஸ்க்ரீனில் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்டிஜரில் நம்ம வந்து ஜஸ்ட்டு நேம் வேரியபிள்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே வந்து இப்போ இங்கே வந்து கவுண்டுக்கோட வேல்யூவாக இருக்கட்டும், இந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஃபங்க்ஷனை வந்து நம்ம இன்னும் கால் பண்ணலை. ஸோ அதை எங்கே கால் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து இது மெயினில் தான் கால், இப்போ நான் வந்து இதை மெயினில் கால் பண்ண போகிறேன். ஆனால் மெயினில் தான் கால் பண்ணணும் அப்படின்னு இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீனில் இருந்து இன்னொரு ஸ்க்ரீனுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் ஸ்க்ரீன் என்னவோ அந்த இடத்துல நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணி விட்டால் போதும். இப்போ வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் என்னதுன்னா ஹோம். ஸோ நான் மெயினில் தான் ஹோம் இருக்குது. ஸோ இங்கேருந்து நான் ஹோமுக்கு போகிறதுனால நான் வந்து மெயின் ஸ்க்ரீன்லேயே அதோட ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் வேரியபிளை க்ரியேட் பண்ண போகிறேன். கவுண்ட் 0 increment set state count ++. ஓகே, அதே மாதிரி டிக்ரிமெண்ட். ஓகே, இப்போ வந்து வேரியபிள் ஃபங்க்ஷன் ரெண்டுமே கிரியேட் பண்ணிட்டோம். இதை வந்து எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஹோம் ஸ்க்ரீன் இருக்குது பாருங்கள், இதில் விஜெட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இன்ஹெரிட்டட் விஜெட்டை கால் பண்ண கிளாஸ் நேம் என்னென்னா ஆப் ஸ்டேட். ஸோ அந்த ஆப் ஸ்டேட்டை இங்கே போட்டுக்கிறேன், ஆப் ஸ்டேட். இப்போ நம்ம ரெக்யூட் பேரந்திஸ் எல்லாத்தையுமே இங்கே இது பண்ணிக்கலாம். கவுண்ட் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட். ஓகே, ஸோ ரெக்யூட் பேரண்டிஸ் எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ கவுண்டுக்கு பதிலாக கவுண்ட்னு கொடுத்துருந்தேன். இன்க்ரிமெண்ட்டுக்கு இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷன், டிக்ரிமெண்ட்டுக்கும் அதே மாதிரி தான். ஸோ இப்போ வந்து ஃபங்க்ஷன் வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அனுப்பிட்டோம். இப்போ வந்து ஹோம் ஸ்க்ரீன் எப்போலாம் கால் ஆகுதோ அப்போலாம் இந்த ஆப் ஸ்டேட் கிளாஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். ஸ்க்ரீனில் வந்து ஃபைனல் நம்மளே ஒரு நேம் கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆப் ஸ்டேட்னு கொடுத்துக்கிறேன். ஆப் ஸ்டேட் ஈக்குவல் டு ஆப் ஸ்டேட் டாட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். ஓகே, இப்போ அதே மாதிரி தான் நம்ம கிளாஸில் இப்போ இங்கே வந்து கிளாஸ் ஃபைல் இங்கே இப்போ வந்து இந்த ஆப் ஸ்டேட்டில் உள்ள மொத்த கிளாஸையுமே நாம் வந்து இங்கே ஆப் ஸ்டேட் அப்படிங்கிற நேமில் கால் பண்ணிட்டோம். ஸோ இதிலேருந்து நம்ம மற்ற ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணோமோ அதே மாதிரி நம்ம இங்கே கால் பண்ண போகிறோம். increment decrement. ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம இனிஷியல் வேல்யூ 0 கொடுத்தோம். ஸோ 0 வந்துட்டு ஏன்னா வந்து ஹோம் ஸ்க்ரீன் ரன் ஆகும்போது ஆப் ஸ்டேட் ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ ஆப் ஸ்டேட்டில் கவுண்ட் வந்து 0 வரதுனால நமக்கு 0வை கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். 5 டிக்ரிமெண்ட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இப்போ இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் எல்லாமே ஒர்க் ஆகிட்டு. ஸோ இவ்வளோ தான். இந்த இன்ஹெரிட்டட் விஜெட்டை வந்து நம்ம வந்து ஒரு சில முக்கியமான டாப்பிக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி அத்தன்டிகேஷனில் வந்து ஸ்டேட் மெயின்டைன் பண்ணுறது ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ், இதுக்காக நம்ம இன்ஹெரிட்டட் விஜெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த மற்ற ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் மாதிரி ஃபுல் ப்ராஜெக்டையுமே இன்ஹெரிட்டட் விஜெட்டை வச்சு யூஸ் பண்ணால் அது அந்தளவுக்கு டெவலப்பருக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. அண்ட் இதோட
ஃப்ளட்டர் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் சீரிஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் இதை விட ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் வந்து பெரிய இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் கமெண்டில் போடுங்க, நான் அது சம்மந்தமான வீடியோ போடுறேன்.